ஹாய் மறுபடியும் நாங்க தான். இன்னைக்கு என்னன்னா நம்ம இந்த vlog என்ன vlogனா சேது மேரேஜ் vlog. ஸ்டார்டிங்கே வந்துட்டு சேதுக்கு நலங்கு வைக்க போறோம். நலங்கு வைக்கிறோம், மாஸ் காட்ட போறோம். மச்சான பாருங்க ஃபுல் ஜிம் பாடியோட இருக்கான். நலங்கு வைக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. பாருங்க சின்ன பையன் அம்மாவை கூப்பிட்டு இருக்கா. குங்குமம் வச்சு விடுச்சா மச்ச திருப்பாச்சி விஜய் மாதிரி பண்ணி விடுறான். சந்தோஷம். ஜெய் மகாகால். அந்த தேங்காய் அந்த ஃபில்டர் இதுக்கப்புறம் என்ன ஃபில்டர் போடு எல்லாத்தையும் இப்ப ஊத்துறா மேல ஊத்துறா இது மேல ஊத்துறா இது மேல ஊத்து அப்படிதான் அப்படியே லெஃப்ட் அப்படியே ரைட் வா கீழ இறங்கி இதுதான் ஃபங்க்ஷன் சும்மா சொல்லிட்டு இருக்க பேசாம இரு கைய கரு புள்ள தடங்க அதான் அழுக்கு போயிருச்சு. அப்புறம் இன்னும் பூசிக்கிட்டு இருக்கேன். பாடியில ஏன் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற கிராஜுவேட் பாடிக்கிறதால தேய்ச்சி கரெக்ட் பண்ணலாம்னு பாக்குறியா? ஏர் பாடியா இருக்கு, தேய்ச்சி கரெக்ட் பண்ணுங்க. சந்தனம் இல்ல காரியா போச்சு. சந்தனம் ஓடுதுல என்ன மூக்கு வந்து மஞ்சளம் பொங்க வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க மீராவே 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 அவ்வளவுதான். பைசா கொடுத்துறணும்பா. ஆமா ஆமா எட்ரி காசு என்ன காசு செயினை கழட்டி போடும் பாரு. ஒத்த ரூபா செலவு இல்லாம மஞ்சள் கலர் ஹேர் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருக்கோம். மாப்பிள்ளை ரெடி பண்ண போறோம். சுந்தர டிராவல்ஸ் படத்துல ரெடி பண்ண மாதிரி பண்ணி விட்டுறோம் மாப்பிள்ளை. தலையில வச்சு பயம் தெரியுதா Milk. Let's dip the milk. அதெல்லாம் வேண்டாம். இப்ப கடைசி ஆளாத்தி எடுத்துட்டு அது வெளிய ஊட்டி விடுறா. இல்ல
சாப்பிடு புஷ்டிக்கா இருக்கும். ஐயோ திணிச்சு காலையிலே ரெடி ஆகி டிஃபனை போட்டோம். புது வரவா சடா உள்ள வந்திருக்கான், ராஜேஷ் வந்திருக்கான், மற்ற நாங்கெல்லாம் அப்படியே தான் இருக்கோம். இப்போது என்னென்னா நாங்கள் சாப்பிட வந்தோம். காலையிலே மார்னிங் டிஃபன் இட்லி, சாம்பார், வடை, கேசரி, பூரி, சோலை கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டோம். இதில் என்னென்னா மச்சான் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டான். என்னென்னா சிட்டி சைடில் லேடிஸ் சர்வர் இருந்தால் ஓகே, கேட்ரிங் ஃபுல்லாகவே கேர்ள்ஸோட, அதாவது கேர்ள்ஸ் லேடிஸோட கேட்ரிங் இது. ஸோ இந்த சுற்று வட்டாரத்தில் இவங்க தான் இருக்காங்க போல். நல்லா உமன் எம்பவர்மெண்ட் வந்துட்டு ரைஸ் ஆகுதுன்னு இப்போவே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பசங்களை தான் காப்பாற்றணும். போகலாம். மாப்பிள்ளைய போய் அழைக்கணுமா, மாப்பிள்ளைய போய் சுந்தரா ட்ராவல்ஸ் மாப்பிள்ளை மாதிரி கிளப்பி எங்க தலைக்கு ஒரு அடியப்பட ஏண்டா அங்க இவர்தான் மாப்பிள்ளை போட்டிருக்கிற செயின் செல்வத்துக்கு. மாப்பிள்ளை இவர்தான், ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதான் நல்லா இருக்காரு. சரி போங்க. மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அடுத்தது பொண்ணு அழைக்க போயிருக்காங்க. மச்சானுக்கு என்னையோட கால் கட்டு போடுறாங்க. கூடவே இருந்தானுங்க. செவ்வாழை அப்பப்போ பொசுக்குன்னு கல்யாணம் வைக்கிறானுங்க. என்ன கோயில் மச்சான் இது? முருகன் கோயில். பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில், முருகர். புளியங்குடி எங்களுக்கு வேற எங்களுக்கு கிளைகள் கிடையாது. கையே போடலடா மச்சான். இது ஒரு பைத்தியக்கா. இது மட்டன் கையை மடக்கிக்கோ, போட்டு விட்றா. தெரியல மடக்கணுமா இல்லை போடணும் தான் போட்டு விட்டுரு. இதே பொண்ணு சொன்னா விழுவல அன்பு சொன்னா மட்டும் உங்களுக்கு எல்லாம் கசக்குது. உழு காலை பிடிச்சி வெட்டி போடுவியே, அப்ப இந்த நன்மை அவர் தூக்கிட ஆள் உண்டா எல்லாம் பொம்மை மாதிரி இருக்க. மகனே வா எல்லாரும் பாக்குற மாதிரி நீ நடந்து வா, கல்லாணி மெதுவா வா மெதுவா நீ வா.
चिरजीवन प्रसुख भरित मञ्जुलतर शृङ्गारे सञ्चारे अधर रुचित मधुरित भग सुधन कनक முடிச்சிட்டேன். ஹாப்பி மேரிட் லைஃப் மச்சான். ஹாய், எப்படியோ நல்லபடியாக சேதுவோட மேரேஜை முடிச்சு மச்சானை வந்துட்டு மறு வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டோம். அப்படியே நாங்களும் கிளம்புறோம். இது வந்துட்டு நண்பர்கள் பிரியும் நேரம். இந்த vlogல நிறைய பேச முடியல எங்களால, எல்லாமே ஏன்னா ரொம்ப பிஸி ஆகிட்டோம். மொத்தமாக ஃபேமிலியோட இணைஞ்சு நாங்களும் குடும்பமாக கல்யாண வேலையை அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அங்கே இங்கேன்னு வெட்டியை சுற்றிட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை. ஏதாவது டைலாக் ஸ்பெஷல் பார்த்தா திருப்பி ஏடா பயம் கொடுத்துறீங்க. நல்லபடியாக மேரேஜ் சேதுபதி பண்ணால் நாங்கள் பார்த்தோம், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் மச்சானுங்க 2 பேரும் மும்பை கிளம்புறானுங்க. நான் வந்துட்டு என்னோடய வேலை விஷயமா பெங்களூர் கிளம்புறேன். ஸோ அப்போ உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. எல்லா நேரமும் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம கூடவே இருப்பாங்கன்னு இல்லை, எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இல்லை, நீங்கள் என்னை விட்டு மும்பை போறீங்களே, அதுக்கு தான் இந்த சோகமான கதை. இல்லை, நீ பெங்களூர் போகிற நாங்கள் சோகப்பட்டோம் போயேன். இது வந்துட்டு வியூவர்ஸ்க்கான குறிப்பு இல்லை, எங்கள் நண்பர்களுக்கான குறிப்பு. எவனாவது இன்னைக்கு டேட் என்ன மச்சான்? ஜூன் 29. ஆமாம், இன்னும் அடுத்த 4 மாதத்துக்கு எவனாவது கல்யாணம் பத்திரிக்கை வந்துச்சு, நேரில் வந்து 3 பேர் வெட்டுவோம். நான் பாமோட வருவேன். ஆமாம், நல்லா செவனேன்னு இருக்க கொஞ்ச நாளைக்கு. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. லீவு தர மாட்டேங்கிறாங்களா? எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நல்லதே நடக்கும் நினச்சி இந்த விளாக முடிச்சு சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய அகெயின்ஸ்ட் இருந்தாலும் நாங்களும் தொடர்ந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோட கிடைக்கிற டைமில். இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான ஃபுட் vlogs வரும், ட்ராவல் vlogs வரும். கண்டிப்பாக வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம். வெறும் 2 நிமிஷத்தில் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஆமாம், அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம், என்ன பேசுகிறோம். இல்லை அதில் அப்படி பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இப்படிலாம் பேசாதீங்கப்பா, கண்டென்ட்டுக்கு போங்க அப்படின்னு எதுனா நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் கொஞ்சம் ஓகே ஃபன்னியாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் அது இருக்கா இல்லை நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வியூவர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேடம் திருப்பி சப்போர்ட் பண்ணுங்கள். நிதிஷே ஓடுறா பிஜிஎம்.